47,500 கோடி ரூபாய் சொத்து மதிப்போட இந்தியாவுடைய நம்பர் 1 பணக்கார பிசினஸ் உமனா உருவெடுத்திருக்காங்க தமிழகத்தை சேர்ந்த ராதா வேம்பவர்கள். ஜோகோ நிறுவனத்தினுடைய இணை நிறுவனர், ஜோகோ மேலினுடைய ப்ராடக்ட் மேனேஜர், இரு நிறுவனங்களுடைய இயக்குனர்னு பல பொறுப்புகள்ல இருக்காங்க ராதா வேம்பவர்கள். தன்னைத்தானே செதுக்கிக்கிட்ட நம்பர் 1 செல்ஃப் மேட் உமனா உருவெடுத்து பெண்கள் எல்லாருக்குமே முன்னுதாரணமா இருக்காங்க ராதா வேம்பு. வாங்க இவங்க கடந்து வந்த பாதையை விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். ஹூருன் இந்தியா நிறுவனம் சமீபத்துல இந்தியால இருக்கக்கூடிய டாப் 10 பணக்கார பிசினஸ் உமன் பட்டியலை வெளியிட்டு இருந்தாங்க. அதுல நம்பர் 1 இடத்தை பிடிச்சிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ராதா வேம்பு அப்படின்ற பிசினஸ் உமன். இவங்களுடைய சொத்து மதிப்பு 47,500 கோடி ரூபாயா. இவ்வளோ சொத்து மதிப்போட நம்பர் 1 பணக்கார பிசினஸ் உமன் அப்படின்ற பட்டத்தை தட்டி எடுத்துட்டு போயிருக்காங்க ராதா வேம்பு அவர்கள். பிரபல நிறுவனமான ஜோகோ நிறுவனத்தினுடைய நிறுவனரான ஸ்ரீதர் வேம்பு அவர்களுடைய சகோதரி தான் ராதா வேம்பு அவர்கள். 1996ஆம் ஆண்டு இந்த நிறுவனத்தை தொடங்கும் போது இதுல இணை நிறுவனரா இவங்க இருந்திருக்காங்க. அட்வென்ட் நெட் அப்படின்ற பெயர்ல இந்த நிறுவனம் தொடங்கப்பட்டு இப்போ ஜோகோவா உருவெடுத்திருக்கு. இந்த நிறுவனத்துல மட்டும் இவங்க 40% மேல பங்கு வகிக்கிறாங்க. இந்த நிறுவனத்தினுடைய பங்கு ஏற ஏற இவங்களுடைய சொத்து மதிப்பும் ஏறிட்டே போகுது. இது தவிர இவங்க பல பொறுப்புகள்ல இருக்காங்க. ஜோகோ மெயிலினுடைய ப்ராடக்ட் மேனேஜரா இருக்காங்க. இவங்களுக்கு கீழே 250 பேர் கொண்ட ஒரு குழு இயங்கிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம ஜானகி ஹைடெக் ஆக்ரா பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற நிறுவனத்தோட டைரக்டரா இருக்காங்க. ஹைலாண்ட் வேலி கார்பரேஷன் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தினுடைய டைரக்டராகவும் இருக்காங்க. 1972ஆம் ஆண்டு சென்னையில இவங்க பிறந்த நிலையில IIT மெட்ராஸ்ல இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற இதுல டிகிரியும் வாங்கியிருந்திருக்காங்க. அதை தொடர்ந்து தன்னுடைய சகோதரரோட சேர்ந்து இப்படி பிசினஸ் செய்ய ஆரம்பிச்சு இன்னைக்கு பல பெண்களுக்கு முன்னுதாரணமா இருக்காங்க. பெண்களால எல்லாமே செய்ய முடியும், ஆண்களுக்கு நிகரா பெண்களால சாதிக்க முடியும் அப்படின்னு பல பெண்கள் செஞ்சு காட்டி சாதிச்சுட்டு வராங்க. அந்த வரிசையில இவங்களும் இருக்காங்க. இவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.